இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. இன்றைக்கு நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பயம் அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி, நம்முடைய எதிர்காலத்தை நினச்சி, நம்முடைய குடும்பத்தை நினச்சி, நான் எப்படி இருப்பேனோ, என்ன ஆகுமோ, இந்த வாரத்தில் என்னெல்லாம் செய்ய போகிறேனோ, இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்கிறது, இவ்வளோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய பேர் இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வருமானத்தை குறித்து, பலவீனங்கள் இருந்தால் பலவீனங்களை குறித்து, வியாதிகள் இருந்தால் வியாதிகளை குறித்து, இப்படி பல தரப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம நினச்சி பயந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயம் என்பது இப்போ உள்ள உலகத்தில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி மாறிவிட்டது. பயம் என்பது நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறது மாதிரி இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த வேதத்தை வாசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு திறவுகோலை வச்சிருக்கிறார், ஒரு கீ வச்சிருக்கிறார். பயம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படி என்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 56 அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அப்போ நம்ம எல்லாருமே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும். அநேக நேரத்தில் இருக்கலாம். ஒருவேளை இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைச்சு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பயம் வரும்போது முதல்ல நமக்கு என்ன தெரியுமா வரும்? பல தரப்பட்ட யோசனைகள் வரும். வேறு காரியங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு சூழ்நிலைகளை பற்றி அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. பயம் வந்த உடனே முதல்ல நம்ம மூளை அங்கே எங்கேயா வேலை செய்யும். அதை யோசிக்கும், இதை யோசிக்கும், அப்படி ஆயிருமோன்னு சிந்திக்கும். ஆனால் இங்கே தாவீது ஒரு அழகான கீ தர்றாரு. உனக்கு பயம் வரும்போது, நீ ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி பயப்படும் போது எதை பற்றி யோசிக்காத, ஆண்டவரை நம்பு. இது உண்மையில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அநேக நேரங்களில் பயந்து யோசித்து கலங்கி நம்முடைய வாழ்க்கையை நம்மளே அழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னிலிருந்து பயம் வரும்போது, ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறேன். உண்மை நம்பினால் நீர் என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறீரோ, என்ன நன்மைகள் வச்சிருக்கிறீரோ அதை தாராளமாக எனக்கு தர நீர் விருப்பமுள்ளவராக இருக்கு. நான் உண்மை நம்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் பயத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாகவே பயந்த சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இனி நான் பயப்படும் போது நானாக எதை யோசிக்க மாட்டேன், நானாக எதை யோசித்து என்ன நான் குழப்பிக்க மாட்டேன். நான் ஆண்டவரை நம்புவேன். ஆண்டவரை நம்பினா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறும். ஆண்டவரை நம்பினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். நம்ம எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். சரியா? இந்த வாரத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாமா? அன்பு நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறத நாங்கள் வாசித்தோம். இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள் மத்தியிலும், எல்லா கேள்விகள் மத்தியிலும் எதையாகிலும் யோசித்து சிந்திக்காதபடிக்கு உம்மை முழுவதுமாக நம்பி இந்த உலகத்தில் வெற்றி பெற கிருபை தாரும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.